ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அம்மா அம்மா நான் கண்ணம்மா வந்துக்கேம்மா. வாங்க 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 வாங்க, எங்கள் தங்கம் வாங்க, எங்கள் செல்லம் வாங்க, எங்கள் கண்ணம்மா குட்டி வாங்க. கண்ணம்மா குட்டி வந்துட்டேம்மா. கண்ணம்மா குட்டி, ஹாப்பி நியூ இயரில் எல்லாருக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? கண்ணம்மா குட்டி, ஹாப்பி நியூ இயரில் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேம்மா. என்ன கதை சொல்ல போகிறீங்க? ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க பார்க்கலாம். கண்ணம்மா குட்டி எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேம்மா. அடேங்கப்பா, உங்களுக்கு மகாபாரதம்லாம் தெரியுமா? அம்மாவுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுடா. அதனால பரவாயில்லம்மா, கண்ணம்மா குட்டி சொல்லும்போது நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதுவும் கரெக்டு தான், சொல்லுங்க பார்க்கலாம். அது என்னன்னா, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ஒரு நாள் போயிட்டு இருந்தாங்களாம்மா. ரோட்டில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். சரி. அவங்க நடந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஏழை பிச்சைக்காரன் சாப்பிட்றது கூட எதுவுமே இல்லையாம்மா. அவன் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்க, என்னோட வீட்டில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே இல்லைன்னு பிச்சை கேட்டானாம்மா. சரி. உடனே வந்து அர்ஜுனன் சொன்னாராம் கிருஷ்ணர்கிட்ட, பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது கிருஷ்ணா, ஏதாவது கொடுக்கணும் இவங்களுக்குன்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சார்? கிருஷ்ணர் வந்து தங்க காசெல்லாம் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தங்க காசெல்லாம் ஒரு பையில் போட்டு கட்டி அந்த காசு மூட்டையை, தங்க காசு மூட்டையை அந்த பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்து, இதை வச்சு நீ வீட்டில் வச்சு நீ சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, உன்னோட கஷ்டம்லாம் தீந்துரும்னு சொல்லி கொடுத்தாராம்மா. சரி. அதை வந்து வாங்கிட்டு அவனும் போனானா. போனோடனே என்ன ஆச்சு? அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு திருடன் வந்தானா. அடடா. அந்த திருடன் வந்து அவன் கையில் வச்சிருந்த அந்த தங்க காசு மூட்டையை பறிச்சுட்டு போயிட்டானா. அடப்பாவமே. ஆமாம், அதை பறிச்சுட்டு போயிடுறான். போன உடனே பாவம் திருப்பியும் அவனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா. அப்படியே சேடாயிட்டு வருத்தமாயிட்டானா. அப்புறம் என்ன பண்ணா? அப்புறம் திருப்பியும் அடுத்த நாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் திருப்பியும் போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டே இருக்கும்போது அவன் திருப்பியும் வந்தானா. வந்து என்ன செஞ்சான்? இந்த மாதிரி நேற்று நீங்கள் கொடுத்ததை ஒரு திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான், திருப்பியும் எனக்கு சாப்பாட்டுக்கு காசே இல்லை என்ன அப்படின்னு சொல்லி திருப்பியும் அழுதானா. அழுத உடனே என்னாச்சு? அழுத உடனே பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சான். உடனே கிருஷ்ணர் சொன்னாராம், அர்ஜுனன் சொன்னானா கிருஷ்ணன்கிட்ட, இவனுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யணும் கிருஷ்ணா, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கேட்டானா. கேட்ட உடனே கிருஷ்ணர் என்ன செஞ்சார்? கிருஷ்ணர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு விலை மதிக்க முடியாத மணி மாலை ஒன்றை எடுத்து அவங்கிட்ட கொடுத்து, இதை வச்சு நீ பொழைச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்தாரான். இதை கொண்டு போய் நீ இதை வச்சு நீ சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுன்னு சொல்லி கொடுத்தாரான். சரி, அதை வாங்கிட்டு அவன் என்ன செஞ்சான்? அதை வாங்கிட்டு அவன் போய் யார்கிட்டையுமே பேசலையாம். வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட யாருக்குமே தெரியாதான். அந்த 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 விலை மதிக்க முடியாத அந்த மாலையை கொண்டு போய் ஒரு மண்பானையில் போட்டு பரணி மேலே வச்சுட்டானா. அடேங்கப்பா. அப்புறம் என்னாச்சு? பரணி மேலே வச்சுட்டாதான், யாருக்குமே தெரியாதான், அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியவே தெரியாதான். அப்புறம் அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தாரா, அந்த பானையையும் காணாமா, அதில் இந்த மணி மாலையையும் காணாமா. அடடா, எங்கே போயிருக்கும்? அது வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த அவர் கல்யாணம் பண்ண அந்த அவர் பொண்டாட்டி இருக்கும்ல. ஆமாம்.
அது வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த பானையை எடுத்துட்டு ஆற்றுக்கு போய் அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் அதை தண்ணியில் அலசி கீழே ஊற்றிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு வந்துருச்சான். அந்த மாலை தண்ணியோட அடிச்சிட்டு போயிடுச்சான். அப்புறம் அந்த ஆள் திருப்பியும் ரொம்ப அந்த பிச்சைக்காரன் சேட் ஆயிட்டானா. சாமி நமக்கு 2 தரம் காசு தந்தார், ஒரு தரம் காசு தந்தார், ஒரு தரம் மாலை தந்தார். ஆனால் 2மே இப்படி ஆயிடுச்சே, நம்மளுடைய கஷ்டம் தீரவே இல்லையேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அடுத்த நாள் அப்படியே போயிட்டே இருக்கும்போது திருப்பியும் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்தானா அந்த ஆள். பார்த்த உடனே என்ன செஞ்சான்? ஓடி போய் திருப்பியும் உதவி கேட்டானா? இல்லை இல்லை, அவனுக்கே வெக்கமாக போயிடுச்சான். நம்ம போய் 2 தரம் நம்ம கேட்டோம், 2 தரம் உதவி செஞ்சாங்க. ஆனால் நம்மளுக்கு பாரு அதை வச்சுக்கிறதுக்கு முடியல. அதனால் அவனுக்கே வெக்கமாக போயிட்டு ஓரமாக ஒளிஞ்சிருந்தானா. அப்போ என்னாச்சு? அப்போ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் லேசாக திரும்பி பார்க்க அவனை பார்த்துட்டாங்களாம். பார்த்துட்டு பார்த்த உடனே அர்ஜுனன் அந்த பிச்சை கேட்ட ஆள்கிட்ட கேட்டாராம், என்ன ஆச்சு, 2 தரம் நீ வாங்கிட்டு போனியே, உன்னோட கஷ்டம்லாம் தீர்ந்துச்சான்னு கேட்டாராம். அவன் சொன்னான்னா, இல்லை, தரம் கொடுத்தீங்க, திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான். 2வது தரம் கொடுத்தீங்க, அதை கொண்டு போய் பானையில் வச்சேன். எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி தண்ணி பிடிக்க போகும்போது அதை கழுவி ஆற்றுல ஊற்றிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டா. அதனால அதுவும் போயிடுச்சு. என்னோட கஷ்டம் தீரவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டானா. அப்போ வருத்தப்பட்டோடனே ரொம்ப கேட்கறதுக்கே அர்ஜுனனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். உடனே என்ன செஞ்சாராம், கிருஷ்ணாட்ட சொன்னாராம், கிருஷ்ணா கிருஷ்ணா பாவம், அவனுக்கு ஏதாவது நீ நிச்சயம் செய்யணும்னு சொன்ன உடனே கிருஷ்ணா ஒரே ஒரு காசு எடுத்து அவன் கையில் கொடுத்தாராம். கொடுத்து இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த காசு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட பத்தாத காசாம். அப்படியா? ஆமாம், ஒருவேளை சாப்பாட்டு கூட பத்தாதான். அந்த காசை தான் கிருஷ்ணன் கொடுத்தாராம், ஒரே ஒரு காசு. சரி, அந்த காசை வாங்கிட்டு அவன் என்ன செஞ்சான்? அந்த காசை வாங்கிட்டு அந்த ஏழை பிச்சைக்காரன் அப்படியே போயிட்டே இருந்தானா. போயிட்டே இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க 2 பேரும் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் சத்தம் இல்லாமல் பின்னாலே போனாங்களாம். என்னதான் நடக்குது நம்ம பார்த்துருவோன்னு போயிட்டே இருந்தாங்களாம். போயிட்டே இருந்து என்னத்தை பார்த்தாங்க? அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல, ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு மீனை பிடிச்சி அதை பிடிச்சி வச்சுருந்தாராம். அது உடனே அந்த 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 மீனை விற்கிறதுக்காக வச்சுருந்தாராம். அப்போ இந்த ஆள் ஒரு காசு வச்சுருக்காருல, அவர் அந்த பக்கமாக போகும்போது அதை பார்த்தாராம். இந்த 1 ரூபா காசு நமக்கு சாப்பாட்டுக்கு கூட பத்தாது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், காசு கொடுத்து இந்த காசை கொடுத்து இந்த மீனை வாங்கி அதோட உசிரையாவது நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுத்து அந்த மீனை வாங்கிட்டாராம். மீனை வாங்கி ஒரு தொட்டியில் தண்ணியை பிடிச்சி அதுக்குள்ளே அந்த மீனை விட்டாராம். விட்ட உடனே அந்த மீன் நல்லா ஹாப்பி ஆயிடுச்சான். முதல்ல துடிச்சிட்டு இருந்த மீன் தண்ணியில் போட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகி தண்ணிக்குள்ளே அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு அப்படியே எதையோ துப்புச்சான். என்னத்தை துப்புச்சு? அது வாய்க்குள்ளேருந்து ஏதோ மணி மாதிரி துப்புச்சான். என்ன மணி? அதான் அன்னைக்கு கிருஷ்ணன் கொடுத்தான்ல, அந்த மணி மாலையை அது வாய்க்குள்ளேருந்து துப்புச்சான். அடேங்கப்பா! ஆமாம்மா, அந்த தண்ணியில் அவர் பொண்டாட்டி தண்ணி பிடிக்க வந்தப்போ அந்த ஆற்றுல போச்சுல்ல, அந்த மணி மாலையை அந்த மீன் முழுங்கி இருந்துச்சு போல இருக்கு. அதனால அந்த தொட்டியில் விட்டோடனே அந்த மீன் அந்த மணி மாலையை துப்பிச்சான். துப்புனோடனே அவனுக்கு அவரால் நம்பவே முடியலையாம், ஒரே ஹாப்பி ஆயிட்டாராம். அடேங்கப்பா, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கே. ஆமாம்மா, அப்புறம் அந்த 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 மீன் துப்புனோடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அகப்பட்டுருச்சுன்னு கத்துனாராம். அப்படியா?
ஆமாம்மா, அகப்பட்டுருச்சு அகப்பட்டுருச்சுன்னு கத்துன உடனே அன்னைக்கு ஒருத்தன் திருடிட்டு போனான்ல, திருடன் இவர்கிட்ட காசு மூட்டைய, அவன் அந்த பக்கமாக போயிட்டு இருந்தவன், அடடா நம்மளை பிடிக்க போகிறாங்க, அகப்பட்டுருச்சு அகப்பட்டுருச்சுன்னு கத்துறாங்கன்னு சொல்லி பயந்து ஓடி வந்து அந்த காசு மூட்டையை இவர்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிட்டானா. அடேங்கப்பா, அப்போ ரெண்டுமே கிடச்சிச்சா? ஆமாம், அப்போ அந்த காசு மூட்டையும் கிடச்சிச்சான், அந்த மணி மாலையும் இப்போ கிடச்சிச்சான். ரெண்டுமே கிடச்சிச்சாம்மா. அடேங்கப்பா, கேட்குறதுக்கே கதை ரொம்ப நல்லா தான் இருக்குது. கண்ணம்மா குட்டி, நல்லா தான் கதை சொல்கிறீங்க. ஆமாம், இது மகாபாரத கதையில், அதனால் நல்லா தான் இருக்கும், நீ பேசாமல் கேட்கணும். சரிப்பா, சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அப்போ ரெண்டுமே கிடச்சிச்சான். ரெண்டும் கிடைச்ச உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான் அவன். இதை யார் பார்த்துட்டு இருக்கான்னா, கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்தாங்களாம். பார்த்துட்டே இருந்துட்டு பார்த்துட்டே இருந்துட்டு அப்போ தான் நினச்சி பார்த்தாங்களாம். அப்போ தான் இவன் இந்த ஏழை பிச்சைக்காரன் நினச்சி பார்த்தானா, முதல்ல நமக்கு காசு கொடுத்தாங்க நம்ம வீட்டுக்கு கஷ்டம்லாம் போகிறதுக்கு, அதையும் நம்ம தொலைச்சிவிட்டோம். அடுத்து திருப்பியும் மணி மாலை கொடுத்தாங்க, அதுவும் நமக்கு தொலைஞ்சு போச்சு. அப்போவும் நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் நினச்சோம். அந்த 2 தரம் அவங்க கொடுத்ததும் நம்மளுக்குன்னு நினச்சதுனால அது கிடைக்காம போயிடுச்சு. ஆனால் 3ஆவது தரம் ஒரு காசு கொடுத்தாரு பாரு கிருஷ்ணர், ஒரே ஒரு காசு. அந்த காசு இந்த மீனை காப்பாற்றணும்னு நம்ம நினச்சோம் பார்த்தியா. அதனால தான் நமக்கு அந்த தொலைஞ்சு போன காசும் கிடச்சிச்சு, நம்ம மணிமாலையும் கிடச்சிச்சு. அதனால நம்ம நம்மளால் முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்றத இதுலேருந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவன் நினச்சிக்கிட்டானா. அப்புறம் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டாங்களாம், அவனுக்கு புத்தி வந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லி. அடேங்கப்பா, ரொம்ப மாரல் ஸ்டோரியாக இருக்கும் போல இருக்கே. நல்லா புரிஞ்சிடுச்சுடா அம்மாவுக்கு. ஆமாம், இரு பேசாமல் இரு, நான் சொல்லும்போது நீ கேட்கணும். நான் கேட்டுக்கிறேன். என்னை பேசாமல் இருக்கச் சொல்லிவிட்டு என்னுடைய கண்ணம்மா பேசிக்கொண்டே இருந்தாள். அவள் பேச பேச என்னுடைய வாழ்வு சுகமாய் மாறியது. கண்ணம்மா என்பது ஒரு தெய்வ சக்தி. கண்ணம்மா என்பது ஒரு தெய்வ சக்தி. விடை காண முடியாத கேள்விக்கெல்லாம் அடைமழையாகி வருகின்ற தேவி ரூபம். விடை காண முடியாத கேள்விக்கெல்லாம் அடைமழையாகி வருகின்ற தேவி ரூபம்.